ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த ப்ரோமோ 3 வந்திருக்குல்ல, இந்த ப்ரோமோ 3 பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது, என்னடா இந்த பொண்ணை திருப்பி வீட்டுக்குள்ளே வச்சு உயிர் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. வர்ஷினியை ஏன்டா எவிக்ட் பண்ணீங்க, சாச்சனா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாயாசம் சாப்பிட்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி அவர்களுக்கு நம்ம சாச்சனா அவர்கள் 100 சிட்டப்ஸ் கொடுத்திருப்பாங்க. 100 தோப்புக்காரணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 100 தோப்புக்காரணம் அப்படிங்கிறது சாதாரணமாக போட முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சரி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து எழு, அது என்ன அப்படியே பாதிலே எந்திரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பூஸ்டப் பண்ணியிருந்தாங்க. ஜெப்ரி பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. சரி, ஓகே, நான் செய்கிறேன், நீங்கள் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டீங்க, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதை செஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான கை கால் வலி. ஜெப்ரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் எதுவுமே பண்ணல. பையன் போய் ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துட்டு இருந்தான். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு அன்ஷிதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசினாங்க, சௌந்தர்யா ஒரு பக்கம் நாளாக விசாரிச்சாங்க. ஆனால் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் நம்மளுடைய ஜாக்லின் அக்கா இருக்காங்களே, அவங்க போய் பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட பர்சனலாகவே சொன்னாங்க, இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்காதமா, அது ரொம்ப ஹெவியான டாஸ்க்கு, உன் இஷ்டத்துக்கு 100 கவுண்ட்டு 200 கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா அது எப்படி அவங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறேன். சரி, செஞ்சு கூட செஞ்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குமா, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க சாச்சனா கிட்ட. பட் சாச்சனா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேலை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு இப்போ கை கால் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது அப்படின்னா என்னெல்லாம் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரஃபாக பேசியிருப்பாங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அதனால் சாச்சனா அவர்களை விசாரிக்கும் போது, இல்லை சார், அவங்க டாஸ்க் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணும்போது நானும் 100 சிட்டப்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் தப்பு பண்ணும்போது இந்த டாஸ்க்கை பண்ணாதீங்க, இதை செய்யக்கூடாது, இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே இல்லை என்கிட்ட. ஒருவேளை அப்பயே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நிறுத்தியிருப்பேன். அப்போ சொல்லாமல் அவனும் 100 சிட்டப்ஸ் பண்ணிட்டான். அவனும் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு ஜெப்ரி அவர்கள் சார் 100 சிட்டப்ஸ்னு சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், ஏதோ பழி வாங்குறதுக்கு தான் பண்ணுறாங்க, வன்மத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இருந்தாலும் நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன்னா அவர் ஒரு பக்கம் வாதத்தை முன் வைக்கிறாப்புல. மஞ்சரியை கூட்டி எழுப்பி கேட்கும்போது, சார் அவங்க பண்ணது தப்பு தான் சார், நம்ம சொன்னாலே அவங்க கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்ற ரேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு சாச்சனா அவர்களே டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது தாண்டி எத்தனை பேர் சாச்சனா இந்த டாஸ்க்கை கொடுத்தது ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க. கையை தூக்கின உடனே நம்ம சாச்சனா அவர்களுக்கு பயங்கர ஷேம் ஆகிடுது, பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பதவி தலைக்கு வந்த உடனே இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து இருமா சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு தட்டி விட்டுருக்காங்க சாச்சனா அவர்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாச்சனா கதறி அழுகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி சாச்சனா அவர்களை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.